ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 15க்கான டயட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திருக்கவே லேட் ஆகிடுச்சி. அதனால் வாக்கிங் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு டைரெக்டாக நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு பொங்கலும் பாசிப்பருப்பு சாம்பாரும் பண்ணியிருந்தேன். அது ஒரு கரண்டி பொங்கலும் ஒரு கரண்டி சாம்பாரும் நான் டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பசிக்கக்குள்ளே 2 முட்டை பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டேன். 10 நிமிஷம்தான் இந்த முட்டையை வேக விட்டேன். அதாவது உள்ளே கொஞ்சம் பாயில் ஆகாமல் இருந்தது, அதை மாதிரி சாப்பிட்டேன் நான். அப்புறம் பசிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரஸ்தாளி பழம் பெரிய பழமாக தான் எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஹனி சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துடுச்சு, சாப்பிடணும்னு தோணிடுச்சு எனக்கு. அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு தேவையான அளவு ஹனி சேர்த்துட்டேன். அதில் நம்ம டயட் இருக்கக்குள்ளே இடையில இந்தமாரி சின்ன சின்ன ஆசை வந்ததுன்னா அதை ஃபில்ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ஓவராக நம்ம சாப்பிடாம ஆசைப்பட்டதை இருந்தோம்னாலும் அந்த டயட்டே ஸ்கிப் பண்ணுற மாதிரி நமக்கே மைண்டில் தோணிடும். அதனால் இன்றைக்கி இது எனக்கு தோணுச்சு, அதனால் ஹனி சேர்த்து இந்த வாழைப்பழத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி வச்சுட்டு உப்பு போட்டு கஞ்சி, சுகர் கிடையாது, உப்பு போட்ட கஞ்சி ஓட்ஸ் பண்ணிவிட்டு அதே 1.5 கப் அளவு தான், 1 கப்பு ஊற்றி வச்சுருக்கேன். 1/2 கப்பு பாத்திரத்தில் இருக்குது. இதை மட்டும் நைட்டுக்கு எடுத்துகிட்டு நான் படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.